பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். நம்முடன் ஐயா அரவிந்த் சரவணன் சார். வணக்கம் சார். அகில இந்திய லெவலில் இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி நீட்டுக்கு எதிரான போராட்டம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலயும் போயிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த போராட்டத்தை எல்லாம்? நீட் டெட் இஷ்யூ, நான் இஷ்யூ அப்படிதான் தெரியுது. ஏன்னா அர்னாப் சொல்லும்போது அந்த நீட் எக்ஸாமே எழுதி முடிச்சாச்சு. அவங்க எல்லாம் மறுபடியும் எதுக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒரு இஷ்யூவே இல்லை. அது காங்கிரஸ் கொண்டு வந்தான், அது சுப்ரீம் கோர்ட் அதை என்டால்ஸ் பண்ணி அதை பண்ணுன்னா பிஜேபி அதை மீண்டும் ஸ்ட்ரெங்தன் பண்ணியாச்சு. எல்லா ஸ்டேட்டுகள்லேயும் அது நடக்குது. செல்லா மட்டும் கொஞ்சம் தமிழ்நாடு சென்ட்ரிக்காக ஒரு வருஷம் ஏதோ இது பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ்நாடும் அந்த இதுக்குள்ளே சேர்ந்து தான் எழுதுகிறாங்க. எல்லாருமே அதை எழுதுறாங்கன்னு சொல்லும்போது எடப்பாடி அந்த நீட்டோட தாக்கத்துக்காக 7.5 கொடுத்தாப்புல. நீங்கள் நீட்டு அபாலிஷ் பண்ண முடியாதுன்னா 7.5 8.5 கொடுங்க, அவ்வளவுதான். வேற இதில் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. சில இதுகளில் அதை எக்ஸிக்யூட் பண்ணதில் ப்ரொசீஜர் ரெகுலாரிட்டி இருந்ததுன்னா அதுகளை கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஓவரால் நீட் வில் ஸ்டே. நான் பல முறை சொல்லிட்டேன், எத்தனை வருஷம் சொல்லியிருக்கிறேன். நீட் வில் ஸ்டே, நீட் வில் ஹியர் வில் பி அ பெர்மனன்ட் ஃபியூச்சர்ங்கிறத நான் பலமுறை சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்கிறேன், நீட் இங்கே பெர்மனன்ட் ஃபியூச்சர் தான். இதை தாண்டி இன்னொரு ஆல் இண்டியா ஒரு எக்ஸாம் மெத்தடாலஜி இதை விட ஸ்ட்ரென்தனாக வர்றது வர நீட்டு தான். இதில் என்னன்னா, இப்போ கட்சிகளின் நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சி அந்த போராட்டம் நடத்துகிற அந்த வாங்கிச்சுன்றவரே அவர் போராட்டத்தை வாபஸ் பண்ணினாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக போராட்ட, ராகுல் காந்தியே போராட்ட காலத்தில் இறங்கி அவரை கைது பண்ணுற மாதிரிலாம் இருக்கு. இதனால பிஜேபிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும். என்ன நினைத்து பிரதமரே நள்ளிரவில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நான் கேபினட் மீட்டிங்ல பேசுறேன். ராகுல் காந்தி ஒரு விதத்துல தலையிட்டா மோடி அதுக்கு அட்ரஸ் பண்ணுவார்னா இல்லைன்னு சொல்ல வரல. ராகுல் காந்தியால பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்திட முடியாதுங்கிறது தெரிஞ்சாலும் கூட அதை உதாசீனப்படுத்தாண்டாம், ஜஸ்ட் லைக் தட் அதை இது பண்ணாண்டாம். ஒரு குறிப்பிடத்தக்க விழுக்காடு வாக்கு சில கவர்மெண்ட் எல்லாம் கொண்ட ஒரு கட்சிக்கு ஒரு அடையாளம். ஸோ அவரை சொல்ல போனா தூரத்துல இருந்தாலும் மோடிக்கு அடுத்தபடியான ஒரு தலைவராக இருக்குது ராகுல் காந்தி தான். ஸோ அவரை அட்ரஸ் பண்ணுவோன்னு தான் மோடி நினைப்பார். அதனாலதான் அந்த ஆரம்ப கட்டத்திலே இண்டஸ்ட்ரியல்ஸ்க்காக ஜாப் கிரியேஷனுக்காக லேண்ட் அக்விசிஷன் போகும்போது விவசாயிகள் அதை எதிர்க்கிற பட்சத்தில் ராகுல் காந்தி விவசாயியோட சேர்ந்துட்டார். ஆக்சுவலாக லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷனுங்கிறது காங்கிரஸ் தான். நரசிம்மராவ் அவரோடுங்க அவர் நல்ல மனிதர், நல்ல ஒரு திறமையான ஒரு இது. ஓகே, அவங்க அதெல்லாம் மறந்துக்கிட்டு ஆன்டி இண்டஸ்ட்ரியாட்டு அவங்க பண்ணும்போது வேலைவாய்ப்புக்காக மோடி நினைச்சு வந்த திட்டம் விவசாயிகளோட சேர்ந்த ராகுல் இது பண்ணும்போது அதை டெஃபர் பண்ணிட்டார். ஸோ ராகுலுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாரு, உதாசீனப்படுத்துவார்லாம் இல்லை. பட் இந்த இடம் அங்க நடந்த விவசாய போராட்டத்துல முகம் கிடையாது. இங்க நடக்கக்கூடிய சிஜேபி பொலிட்டிக்கல் பார்ட்டி அதுக்கு முகம் இருக்கு. அதுல வயசு பிரச்சனை இருந்ததுன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலோ அந்த மாதிரிப்பட்ட ஒருத்தரும் அதுக்கு முகமா வருவார். அரவிந்த் கெஜ்ரிவாலே காங்கிரஸ் டெல்லியில காலி பண்ணிட்டாரு, பஞ்சாப்ல காலி பண்ணிட்டாரு. தென் யோகேந்திர யாதவ முன்னிறுத்தினா ஹரியானாலையும் காலி பண்ணியிருக்கலாம். அவருக்கும் யோகேந்திர யாதவுக்குள்ள பிரச்சனை இல்லை, ஹரியானாவில் காலி பண்ணாம போயிட்டு குஜராத்தில் காங்கிரஸ் வராம பார்த்துக்கிட்டாரு. இந்த சிஜேபியும் கொஞ்சம் ஸ்டேட்டுகள்ல காங்கிரஸை இன்னும் பலகீனப்படுத்திடும். இல்லை, இதுல என்னன்னா, இப்போ காங்கிரஸ் வைக்கிற கோரிக்கையை தர்மேந்திர பிரதானோட ராஜினாமா பிஜேபி பண்ணுவாங்களா? எப்படிங்க நீங்க எத்தனை ஸ்டேட்ல டிஎன்பிசி ஊழல், அதாவது அந்த டிஎன்பிசின்னா அந்த மாதிரி கேரள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கேபிசிசியா அதுக்கு தக்கன இருக்கும். எத்தனை ஸ்டேட்ல எவ்வளவு ஊழல், எவ்வளவு பேப்பர் லீக், அதுக்கெல்லாம் எந்த ரெஸ்பான்சிபிள் மினிஸ்டர் ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பேப்பர் லீக்குங்கிறது அதிகாரிகள் வட்டத்துல உள்ளது. அதுக்கெல்லாம் மந்திரி ரிசைன் பண்ணணும்னு சொன்னா எந்த மந்திரி பேப்பர் லீக்குக்கு ரிசைன் பண்ணியிருக்கிறான்? ஆனா இது ஒரு மோடிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி தெரியுது. எல்லாரும் தர்மேந்திர பிரதான ரிசைன் பண்ணுவீங்கன்னு மோடி நெருக்கடிக்கு அடி நினைக்கிறீங்களா? இல்ல, நெருக்கடி அரசியலுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். தொடர் வெற்றியில இருக்கிறாரு அவரு.
வெஸ்ட் பெங்காலில் பெரிய வெற்றியை பெற்றுட்டாரு, அஸ்ஸாமில் பெற்றுட்டாரு, பாண்டிச்சேரியில் பெற்றுட்டாரு. ஸோ தமிழ்நாட்டில் கூட அண்ணாமலை தலைவராக இருந்து அந்த எலெக்ஷன் நடந்திருக்கும்னா முடிவுகளை வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஒரு பெரிய வெற்றியை பெற்று குறிப்பாக பங்காளை தட்டி தூக்கணும் பிறகு மோடியை மக்கள் மத்தியில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கக்கூடிய சக்திகள் இந்த மாதிரிப்பட்ட இதை தொடரத்தானே செய்வாங்க. அது இயல்பு தானே. அதனால மோடிக்கு என்ன லாபம் வந்துட போகுது. இவங்க உருவம் எடுத்தாங்கன்னா ராகுல் தான் நஷ்டப்படுவார். இப்போ ராகுல் மோடிக்கு பிடிஎம்னாங்க இவங்களை, இப்போ அதை பற்றி கண்டுக்காம இருந்தாப்புல. கடைசியா அகிலேஷ் யாதவ் மற்றவங்கெல்லாம் கண்டுக்காத பார்த்ததும் ஐயோ நம்மளை விட்டுட்டு அபிஜித் டிபிக்கு பின்னாடி போயிடுவான்னு உள்ள பயந்து போய் அவரும் களத்துக்குள்ள நானும் இருக்கேன்னு கப்பல்ல நானும் பாக்கு போட்டிருக்கேன்னு அவரும் உள்ள சேர்ந்துட்டாரு. அது போராட்டம் வழிமுறை தவறு. இன்னி வான்ஷிப் அந்த ஜம்மு காஷ்மீர் காரரோட ஒய்ஃபை அதை விமர்சனம் பண்ணியிருக்காங்களே. காங்கிரஸ் போராட்டம் நேர்மையற்று சொல்லியிருக்காங்க. பட் இது நம்ம அரசியல் புரிதல் இல்லாம பார்க்குறவங்களுக்கு ஒரு துறையில் தவறு நடந்திருக்கு. அப்ப அதுக்கு பொறுப்பேற்று அந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணா என்ன? ஏன்னா ஏற்கனவே கடந்த காலத்துல லால் பகதூர் சாஸ்திரிலாம் ஒரு ரயில் விபத்து நடந்தபோது ராஜினாமா பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது அக்கௌண்டபிலிட்டி ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கேள்வி வரும்ல. ரயில்வே விபத்தும் பேப்பர் லீக்கும் ஒன்னாங்க. பேப்பர் லீக் 2 அதிகாரிகள் மட்டத்தில் பண்ணக்கூடியது. அது காரணமானவங்க மேல விசாரணை போட்டு அவனோட சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கணும். அதுதான் இதுக்கு அதுதான் மினிஸ்டருக்கு வேலையை தவிர அவர் ரிசைன் பண்ணிட்டு போறது வேலை இல்லை. இன்னொரு பேப்பர் லீக்கை சக்சஸ்ஃபுல்லா பண்ணாலே ஒரு மந்திரியை ரிசைன் பண்ண வச்சிடலாங்க. சரி, இப்போ இது ஒட்டி அரசியலுக்கு வருவோம். காங்கிரஸ் முன்னெடுக்கும் போராட்டத்தில் எந்த அளவுக்கு மற்ற எதிர்கட்சிகள் அவர் நிற்குதுன்ற திமுக பட்டும்படாம போயிட்டு இருக்காங்க. பட்டும்படாம இல்லை, திமுக காங்கிரஸுக்கு எதிராக தான் இருக்காங்க. திமுக தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய இஷ்யூவே மேகதாது இஷ்யூ. மேகதாது இஷ்யூல கர்நாடகா காங்கிரஸ் வில்லனை வச்சு அடிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கிறாங்க. மற்ற இஷ்யூ சூழ்நிலைக்கு தக்கன இஷ்யூ பேஸ்டா முடிவு எடுத்துக்கிடுங்க. மேகதாது அடிச்சு நொறுக்கிடுங்க, காங்கிரஸ்காரனை வில்லனா காட்டியிருக்காங்கிறது தான் ஸ்டாலினுக்கு எதா இருக்குது. அறிக்கைகளும் அதுகளும் விஜயும் மேகதாது மையமா வச்சுதான் விஜயை காணல் பண்றாப்புல. ஸோ காங்கிரஸ் தான் விஜய் அரசு அமைச்சாங்க. ஸ்டாலினுக்கு துரோகம் பண்ணிட்டு 27 நின்று 22 தோத்து போன ஒரு கட்சி ஸ்டாலின் முதல்வர்னே 5 சீட்டு ஜெயித்து அதை வச்சு விஜய்க்கு ஒரு ஆதரவு வளையத்தை கொடுத்து அரசு அமைச்சிருந்த போது அந்த கட்சிக்கு மைனஸ் மையமா வச்சு ஸ்டாலின் விஜய எதிர்கொள்றாரு. மற்ற இஷ்யூவோட கர்நாடகா மேகதாது இஷ்யூ எதிர்கொள்றாருன்னா காங்கிரஸை ஒரு மக்களவை தேர்தலில் எப்போ வந்தாலும் காலி பண்ணிடணும். டெல்டா விவசாயிகள் பகுதிகளெல்லாம் இவன் தான் இல்லை, இவன் தான் துரோகிங்கிறதுல காங்கிரஸ் அடிச்சுதான் ஸ்டாலின் பண்றாரு. இன்னும் அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்வாங்க. எடப்பாடியும் காங்கிரஸை அடிச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு வேளையில மாணிக் தாகூருக்கு பதிலாக அந்த கார்ஸ் ட்ரேடிங் தப்புன்னு சொன்ன ஜோதிமணியை போட்டிருந்தாப்புல. ஆனால் அவர் கொஞ்சம் சாஃப்டா இருப்பாரு. அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொன்னாரு. மாணிக் தாகூர் ஜாலரா அடிச்சாரு. இந்த மேயர் பாஜகவுக்கு கார்ஸ் ட்ரேடிங் தப்பு, விஜய்க்கு கார்ஸ் ட்ரேடிங் தப்புன்னு ஸ்ட்ராங்கா பேசினாங்க. ராகுல் காந்தி விஜய்க்கு எதிராக பேசுறது பிடிக்கல. விஜய் காலவாரி விட்டுட்டாருன்னா எல்லாமே இதா போயிரும்னு ராகுலுக்கு விஜய் தேவை. ஸோ அவரு ராகுலை திருப்திப்படுத்துறதுக்கு மாணிக் தாகூரையே கார்ஸ் ட்ரேடிங்கை பற்றி பேசாம எவ்வித சார்ந்த அரசியலும் பண்ணாத மாணிக் தாகூர் நியாயத்தை பேசின ஜோதிமணியோட பெற்றன்ட்டாப்ல. ஸோ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கும் புரிஞ்சு போச்சு இது விஜய்க்காக போட்டப்பட்ட தலைமைன்னு. ஸ்டாலினுக்கு முதல்ல குத்திட்டு போயிருக்கிறாங்க. தோத்து போனவங்க 2 மந்திரி ஆயிருக்காங்க. ஸோ 2 பேருமே காங்கிரஸுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. சீமான் கூட விஜயை பற்றிய விமர்சனங்கள் ஒரு 4 மாசம் கழிச்சு காங்கிரஸை மையமா வச்சு அடிக்கிறதான் அவரும் முடிவு பண்ணியிருக்கதாட்டு தகவல் வருது. இல்ல இப்ப என்னன்னா, இப்போ இந்த போராட்டத்துல திமுக ஆன்டி காங்கிரஸ் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பட் நீட் அவங்களோட கோர் இஷ்யூ. ஸோ அந்த நீட்டுக்கு ஆதரவாக போராட்டத்துக்கு ஃபுல் பிளச்சா இறங்க முடியல. அதே சமயம் ப்ரோ காங்கிரஸ் ஸ்டாண்டும் எடுக்க முடியல. இதுல போராட்டத்தில் இறங்கிட்டு ஆன்டி காங்கிரஸ் ஸ்டாண்ட் எடுக்கிறது திமுகவோட ஸ்டாண்டே இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்ட். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்றதுதான் சரியான ஸ்டாண்ட். ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துல கன்ஃபியூஸ் பண்றதுதான் சரியான ஸ்டாண்ட். ஏன்னா ஒரு தரப்புல திமுக பாஜக கூட்டணி வரும் அப்படின்ற மாதிரி இப்ப டீலிமிட்டேஷன்ல திமுக பில்லா ஆதரிப்பாங்கன்ற மாதிரி பேச்சு வருது. மற்றொரு பக்கத்துல இந்த நீட் விஷயத்துல பாஜக கடுமையா திமுக விமர்சிக்கிறாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க திமுக பாலிடிக்ஸ்? இப்போ ப்ரீமெச்சூர் நான் எலெக்ஷன் பீரியட் இப்போ நம்ம அதை சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு பாதிக்கும்னு ஒரு கருத்து போயிட்டிருக்காங்க. நீங்க
தனிச்சு நின்னாலும் பிஜேபி கூட சேராம தனிச்சு நின்னாலும் முஸ்லீம் ஓட்டு வந்து ராகுல் விஜய்க்கு தான் போகும். நீங்க இப்ப விஜய் வந்து மோடி எதுக்கெல்லாம் எதுக்கெல்லாம் ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது நீங்க ரேவந்த் ரெட்டி மோடி எதுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் என்ன ஆச்சு? 37 விழுக்காடு வாக்கெடுத்த சந்திரசேகர் ராவ் 17 விழுக்காடுக்கு போயிட்டார். பார்லிமெண்ட் வரும்போது ரேவந்த் ரெட்டி பிளஸ் ராகுலுக்கு எல்லாம் முஸ்லீம் போயிட்டாங்க. அப்போது ஹைதராபாத்ல ஓவைசி கூட நின்னாங்க. அவங்க ரூலர்ஸ் எப்பவுமே அவங்க கூட நிற்பாங்க. அது தாண்டி 8 போயிட்டு ஒரு சீட்டும் வரல சந்திரசேகர் ராவுக்கு. 37 விழுக்காடு எடுத்தவர் 17 விழுக்காடுக்கு போயிட்டாரு. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாதனால முஸ்லீம்ஸ் எல்லாம் ராகுல்கிட்டையும் இந்துக்கள்லாம் வந்து மோடிக்கிட்டே வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டுக்குள்ள கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை நம்பி ஸ்டாலின் நின்னாருன்னா கண்டிப்பா ஒரு தனிச்சு கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டு நம்பியில் அவரோட கோர் இஷ்யூ திமுக இஷ்யூ நீட் இஷ்யூ. அந்த நீட் இஷ்யூல இப்போ வந்து பாஜக ஒழுங்கு எதிர்க்காம போனா அப்படின்னு இப்ப தமிழ்நாட்டு நடக்க போற டைம்ல இப்ப வந்து யாருக்கு நெருக்கடி கொடுக்குன்னு தெரியல. தாவைக்காக்கா திமுக தான் தெரியாது. இப்ப தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க போராட்டமா டெட் இஷ்யூ நீட் இஷ்யூ டெட் இஷ்யூ. இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டம் ஒருவேளை அதோட திரும்ப கேட்கிறேன், இந்த போராட்டம் வந்து திமுகவுக்கு நெருக்கடியா இல்ல தாவேக்காவுக்கு நெருக்கடியா? அப்ப வந்து ஜனநாயகம் ஒன்றும் இல்லை. இந்த நெருக்கடி மோடிக்கு எதிரானவங்க. கடைசியா அவங்க ராகுல் விஜய் இன்னும் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல அங்கதான் போய் நிற்பாங்க. பட் இதுல வந்து விஜய் நடிப்பாங்க. இப்போ வந்து மோடிக்கு இங்க வந்து பெரிய கிராண்ட் அலைன்ஸ் வந்துடக்கூடாதுங்கிற அந்த எண்ணத்துக்குள்ள பதறி போய் ஸ்டாலினை ஏமாத்துற வேலையை பார்ப்பாங்க. நாங்க உங்க கூட இருக்கோம், உங்களுக்கு போராட்டத்தை ஸ்டாலின் என்டார்ஸ் பண்றாரு. அப்ப அவருக்கு டைம் பீயிங் அதுதான் பண்ணி ஆகணும். நான் எலெக்ஷன் பீரியடு ஒரு முடிவை வந்து அப்ரப்டா எடுக்க முடியாது, கிராஜுவலா தான் எடுத்தாகணும். ஸோ அந்த கிராஜுவலா அந்த முடிவை நோக்கிய முதல் நகர்வு தான் ஆன்டி காங்கிரசிசம். ஆன்டி காங்கிரஸ்ன்னு சொல்லும்போது ஸ்டாலினுக்கு அப்புறம் 2 ஆப்ஷன். பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம இருக்கிறது, மோடியை பிரைம் மினிஸ்டர் ஏற்றுக்கிட்டு இருக்கிறது. அதுல 2வது ஆப்ஷனுக்கு தான் வருவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம 2014 27 விழுக்காடு வாக்கு தான் வந்தது. இப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத போது கலைஞர் இருந்தாரு. அன்னைக்கு 4 கட்சி கூட்டணிக்கு இருந்தாங்க. மனிதநேய மக்கள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், பிசிகா, புதிய தமிழகம், 4 கட்சி இருந்தாங்க. இப்போ யாருமே கூட்டணிக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டும் இல்லாம கூட்டணியும் இல்லாம எடப்பாடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டோட தினகரனோட அன்புமணியோட சீமானோட எடப்பாடி களம் நடந்தபோது சீமானும் தனிச்சுதான் நிற்பாரு. ஒரு வேளையில அவர் முடிவு மாற்றி எடுத்தாருன்னா ஓபிசி மோடி, நீச் மோடி, அவர் முக்கியமா இனத்தை அளிச்ச ராகுல் காந்தி, அப்பர் லேயர் ராகுல் காந்தி முக்கியமானு சொன்னா அவரு மோடி சைடு இருக்கிறதுக்கு சீமான் அதை ஓபிசிங்கிறத காரணம் சொல்லிக்கிட்டு இனத்தை அளிச்ச காங்கிரஸ்ன்னு சொல்லிக்கிட்டு மோடி பிரதமர் இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகளும் சீமானுக்கு வரும். இப்போ திருமாவளவன் சொல்ற மாதிரி ஸ்டாலினை பார்த்தாரு கூட்டணி எல்லாம் சீமான் திருமாவளவன் வந்து தேவையில்லாம ஒரு லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்கிறாரு. அப்படியெல்லாம் யாரும் கேண்டிடேட் இல்லாத அங்க போக மாட்டாங்க, ஸ்டாலின் கூட போக மாட்டாங்க. இப்போ அதே திருமாவளவன் தான் இப்போ ஏன் விஜய் போராடலன்னு கேட்டு மாணிக்க தவிர வச்சு நாங்க போராடணும், அது போதும் இல்லை, ஏன் விஜய் வந்து போராடணும்? அவங்க அக்ரிமெண்டே அப்படித்தான். நாங்க போராடிக்கிட்டு உங்க கூட கூட்டணிக்கு வந்துடுறோம், நீங்க வந்து கவனிங்க பாருங்க, மத்திய அரசு நிதிகள்லாம் வராது, அதனால நீங்க ஸ்டாலின் மாதிரி இருந்து செயல்படாம நிதிகள்லாம் வரக்கூடிய அளவுக்கு சாப்பிட்டா போங்கிறத அவங்க சொல்லி வச்சுதான் செய்யறாங்க. என்னைக்கு மாணிக் தாகூரை, நியாய உணர்வற்ற மாணிக் தாகூரை ஹார்ட் ஸ்டேடிங் யார் பண்ணாலும் தப்புன்னு சொன்ன ஜோதிமணியை போடாம தலைவரா போட்டாங்களோ, இந்த தலைவர் ராகுல் காந்திக்காக தான் போடப்பட்டிருக்கு. ஸ்டாலினுக்கு தெரியாதா? ஸ்டாலினுக்கு இது புரியாதா? அப்படின்னு கருசாமி சொல்றது ஸ்டாலினுக்கு புரியாதா? எடப்பாடிக்கு புரியாதா? அப்போ காங்கிரஸ் வந்து விஜய் நம்பி போயிட்டாப்புல. காங்கிரஸ் விஜயை நோக்கி தான் போவாங்க. இட்ஸ் செட்டில்டு. பட் டிஎம்கே போனா காங்கிரஸுக்கு விஜய் தேவைங்கிற லெவல்ல காங்கிரஸ் இருக்கிறாப்புல. பட் டிஎம்கே வந்து காங்கிரஸோட பார்கெனிங் அது கூட அதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. அவங்க வந்து கணக்கெல்லாம் போடலைங்க. நீ வந்து மொத்தமா ஸ்டாலினை காலி பண்ணிட்டாப்புல, கொலிஷன் டிஸ்டர்பர் ராகுல காலி பண்ற வேலையை ஸ்டாலின் பண்ணி தான் ஆகும். ஓகே, இப்போ வந்து நீங்க சொல்றீங்க நாங்க போராட்டத்தை நாங்க பார்த்துக்கோங்க, கவர்னன்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க, அப்பதான் நிதி எல்லாம் கிடைக்கும்னு சொல்றீங்க. இதை வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டை நம்புற அளவுக்கு மோடி அரசு ஃபார் பட்ஜெட். இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்டாலின் பண்ற மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ல ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா நிற்கல, ஓரளவு பிளெக்சிபிளா நிற்கிறாப்புல, லெட் இட் பி, அவ்வளவுதான். பட் மோடிக்கு தெரியும் இந்த கவர்மெண்ட் ராகுல் காந்தி உருவாக்குன கவர்மெண்ட்னு தெரியும். ராகுல் காந்தி கூட தான் விஜய் போவாருன்னு தெரியும், தெரியாம இல்ல. நீங்க சொன்ன மாதிரி
இன்னைக்கு இருந்தாலும் விஜய் மோடி எதிர்க்க தான் போறாரு. சவுத் இந்தியா முழுக்க மோடி எதிர்க்கிறதுங்கிறத விட ராகுல் காந்தி கூட போயிடுவார். ராகுல் காந்தி போயிடுவாரு. சவுத் இந்தியா முழுக்க அவங்க பிரச்சாரம் பண்ணுவாருன்ற அந்த அளவுக்கு நான் சவுத் இந்தியா சென்ட்ரிக் இது வந்து ஒரு தோற்றம் கொடுக்கப்படுதே தவிர அந்த அளவுக்கு இல்லைங்கிறது இன்னும் ஒரு வாரத்திலே உங்களுக்கு உண்மை புரியும். ஏன்னா நார்த் இந்தியாலாம் இது ஒரு வாரத்திலே உங்களுக்கு அந்த உண்மை புரியும். தமிழ்நாட்டில் பாஜக ஃபுல் டைம் கவர்னர் போடாத காரணம் நினைக்கிறீங்க? இப்போ அவங்க கான்சன்ட்ரேட் பண்றது டீலிமிட்டேஷன், இந்த சிஜேபி ஃபைட்டு இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஃபுல் டைம் கவர்னர் போடுவாங்க. அது வந்து டேகான்னு ஒரு ஐடி சீஃப் இருந்தார், அவர் போடலாம். அதில் ஆர் என் ரவியை கொண்டு வரலாம். ஒரு இது சென்னமேனி வித்யாசராவ்னு ஆர்எஸ்எஸ் வந்த விலை போகாத ஒரு கவர்னரை ஜெயலலிதாவுக்கு எதிராக போட்டாங்கல்ல, ரோசையாவெல்லாம் ஈஸியாக பிளேயபிள். அப்போ சென்னமேனி வித்யாசாராவ்னு முர்சில் மார்னுக்கு எம்ஓசா கூட இருந்தவர் தான். ஒரு வெள்ளமா சத்திரியா. நானே சொல்லுவானே, பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதா, கவர்னரை கன்சல்ட் பண்ணி தான் போடணும்னு சொன்ன ஜெயலலிதா, மன்மோகன் சிங் காலத்தில் சொன்னவங்க மோடிக்கு பொறுப்பு கவர்னரை வரவேற்றாங்க, வழி அனுப்புனாங்க. மோடி ஷோர் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதான்னு நானே பலமுறை சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு டஃப்பான கவர்னர் தான் போடுவாங்க. ஏன்னா இது வந்து காங்கிரஸ் முஸ்லீம் லீக் விசிகா இன்க்ளூசிவ் 4 பார்ட்டி கொலிஷன் கவர்மெண்ட். இதில் வந்து ராகுல் காந்தி கைது, அந்த கைதுக்கு வந்து காங்கிரஸ்காரனே ஷாக் ஆகிற விஷயம்னா, சில பேருக்கு ஸ்டாலின் சைடு ஒரு கண்டனம் வரல, விஜய் சைடு கண்டனம் வரணும். கடைசியில் லேட்டாக தான் அந்த விஜய் சைடு கண்டனம் வந்து, பட் யாரை கண்டிக்கிறன்ற மென்ஷனே பண்ணல அவரு. விஜய் கண்டிச்சாரு, ஸ்டாலின் கண்டுக்கல, அதான் உண்மை. விஜய் கூட்டணியில் இருக்கிறாரு, கூட்டணி அரசு நடத்துறாரு. ஸ்டாலின் கூட இருந்து கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு இருக்க வேண்டிய 5 எம்எல்ஏயும் துரோகத்திலே பிறந்த காங்கிரஸ் வந்து ஸ்டாலினுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு அந்த வேலையை பார்த்தது. ஸோ ஸ்டாலின் அதை ஏன் கண்டிக்க போறாரு? ராகுலுக்கு ஒரு சிம்பதி வரக்கூடியதை ஏன் கண்டிக்க போறாரு? வேற வேலை இல்லையா ஸ்டாலினுக்கு? தெளிவா ஸ்டாலின் இருந்துட்டாரு. அது ஆராசா கிட்ட அதை பற்றி பேசும்போது கூட அதை இக்னோர் பண்ணிக்கிட்டு தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு கண்டு காணாம ராஜா நடந்துட்டாரு. அந்த போராட்டமே எல்லாத்துக்கும் போராட்டம் நடத்த உரிமை இருக்குங்கிற மாதிரி ஒரு 19 தானே ராஜாவே சொன்னார். ஸோ அவங்களுக்கு தெரியுது. அப்போ பிஜேபி வந்து இப்போ ஸ்டாலின் கண்டிக்காது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா எடுத்து ஸ்டாலினுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு. கண்டிப்பா ராகுலுக்கு எதிராக ஸ்டாலின் போகணுங்கிறதுக்காக தான் கர்நாடகாவில் மோடி பேசினாரு. துரோகம் அவங்களோட ரத்தத்துல ஊர்னது. திமுக பலமுறை முதுகுல குத்து வாங்கி ஏமாந்துட்டுன்னு திமுகவுக்கு பாசிட்டிவ் ஆட்டம், காங்கிரஸுக்கு துரோகத்தையும் பற்றி கர்நாடகாவில் பேசினாரு. இங்க தமிழ்நாட்டில் கூட நான் சீமானு கூட சொல்லுவேன், மோடி ஒரு ஓபிசி, இனத்தை அழிச்சது ராகுலுங்கிறத மனசுல கொள்ளுங்கிற அவர் தனிச்சு போற மூடல தான் இருக்கிறாரு. பட் நயினார் இப்போ ரீசெண்டாக கூட இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைதுகள்லாம் கண்டிப்பா நயினார் கரெக்டா டெல்லியோட மூட அறிஞ்சு பொலிட்டிக்ஸ் பண்றாரு. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு ஆன்டி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு எந்த அளவுக்கு எதிர்கட்சி அரசியல் பண்ணுமோ அதை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் மேல இருந்து கொடுத்துருக்காங்க. சரி ஜனநாயகம் ஒரு வழியை ரிலீஸ் ஆயிருக்கு படம். நேற்று எல்லாம் தாவேக்கா மந்திரிக்கணும் போயிட்டு அழுது எமோஷனலாக கண்ணீர் கொடுத்து பாய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. விஜய்க்கு கடைசி படம் எப்படி பாக்குறீங்க? அந்த படத்தோட ரிலீஸ் வரவேற்பு லியோ கம்பேரிசன் இல்லை, இப்ப கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு ஈக்குவலா நிற்குது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு கீழேயா மேலேயாங்கிறது திங்கக்கிழமை. ஒருவேளை விஜய் இதற்கு முன்னாடி இருந்தால் விஜய்ன்ற ஒரு பொதுத்தல நடிகர் எல்லாரும் பார்த்தாங்க. இப்போ வந்து விஜய்ன்ற ஒரு 35% மக்கள் ஓட்டடிச்ச ஒரு சீஃப் மினிஸ்டர். அப்போ அந்த பொதுத்தல இமேஜ் விஜய்க்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு மேலேயா கீழேயாங்கிறது திங்கக்கிழமை தெரியுங்கிற கருத்தை நான் சொல்றேன். திங்கக்கிழமை நிலைமையை பார்த்து தான் அடுத்த கட்ட இதை கமெண்ட் பண்ண முடியும். புக் மை ஷோ அந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்து நான் சொல்றேன். சனி ஞாயிறு அபவ் கோட் ஆர் பிலோ கோட் இதுதான் முடிவு. திங்கக்கிழமை தெரியும் அபோவா பிலோவான்னு கோட்டு கூட திங்கக்கிழமை கம்பேர் பண்ணா அது புரிஞ்சு போகும். ஓகே சார், மீண்டும்